வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜரின் காலத்தில் பள்ளிக்கூடங்களை அனுமதிப்பதில் கட்சி கண்ணோட்டத்தையோ காழ்ப்பையோ புகுத்தி கல்வி வளர்ச்சியை ஒருபோதும் அவர் நிறுத்த மாட்டார். அதற்கு உதாரணமாக ஒரு சமயம் திருவண்ணாமலையை அடுத்துள்ள தண்டராம்பட்டு என்னும் ஊருக்கு உயர்நிலைப் பள்ளி வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பம் வந்தது. அதற்கு போட்டியாக வேறு ஊர்களும் உயர்நிலைப் பள்ளிகளை கேட்டன. அப்போதுதான் பொதுத் தேர்தலும் நடந்து முடிந்திருந்தது. பொதுத் தேர்தலில் தண்டராம்பட்டியின் பெரும்பான்மையான வாக்குகள் காங்கிரசுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். இதனால் சினங்கொண்ட மாவட்டத்து காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் முதலமைச்சர் காமராஜரிடம் சென்றார்கள். எந்த ஊருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, தண்டராம்பட்டுக்கு மட்டும் நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை உடனே அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பின்னணியை பற்றி காமராஜர் எதுவும் விசாரிக்கவில்லை. நேர்மையாளர் காமராஜர் கல்வி அதிகாரியை அழைத்தார். திருவண்ணாமலை பக்கத்திலிருந்து வந்துள்ள கோரிக்கைகளை எதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கல்வி அதிகாரியிடம் கேட்டார். அதற்கு உடனே கல்வி அதிகாரி தண்டராம்பட்டிக்கே முதல் தகுதி இருப்பதாக கூறினார். காரணங்களையும் சொன்னார். அப்படியே செய்து விடலாம்னே என்றார். தண்டராம்பட்டிக்கே உயர்நிலைப் பள்ளியை அனுமதித்து ஆணையும் பிறப்பித்தார் முதல்வர் காமராஜர். இப்படி பல ஊர்களில் நடந்தது. அதிர்ச்சி அடையாதீர்கள். காமராஜரின் பொற்காலத்தில் மாநில இயக்குநர்களுக்கும் உரிமைகள் இருந்தன. இதில் அவர் தலையிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு பள்ளிக்கூடங்களில் தலையீடே இருக்கக்கூடாது என்று விரும்பினார் பெருந்தலைவர் காமராஜர். எப்பொழுதும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உள்ளமுடையவர்தான் காமராஜர். வாழ்க காமராஜ்.